இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். டைம் வந்து 6 o'clock ஆயிடுச்சு. இந்த ஒன்று டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு தீரா பாதாம் பால் கேட்டிருந்தேன். அதனால பாதாம் மிக்ஸ் போட்டு ஆதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்துருந்தேன். ஒரு வழி அவளுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 உருளைக்கிழங்கு குக்கர்ல வேக வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்திக்குள்ள வைக்கிற ஸ்டஃப்க்கு வந்து உருளைக்கிழங்கு தோலை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, வெங்காயமும் கொத்தமல்லி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவையும் உருளைக்கிழங்கு ஒரே அளவுக்கு நல்லா ரவுண்டா புடிச்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி கொஞ்சம் மொத்தமா தேய்ச்சிட்டு அதுக்குள்ளார உருளைக்கிழங்கு ஸ்டஃப் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெளியே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம 4-5 சப்பாத்தி சுட தேவையில்ல, ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆயிடும். அதே மாதிரி இதுக்கு சைடிஷா குழம்புலாம் எதுவும் வைக்க தேவையில்ல, வெறும் ஊறுகாய் தயிரை வச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம். நான் மசாலா தயிர் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு. அதோட வெங்காயமும் வச்சு சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சிட்டோம்.